வணக்கம். கடகம். கடகம் ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். கடக ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக நல்ல அறிவுத்திறன் கொண்டவர்கள், அதாவது அவர்களின் மனம் கூர்மையாக இருக்கும். அவர்கள் பயணம் செய்வதை மிகவும் விரும்புகிறார்கள். இதனுடன் முடிவெடுக்கும் திறனும் அவர்களிடம் மேலோங்கி நிற்கிறது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் அதிக நாட்டம் கொண்டவர்கள். இது தவிர இந்த மக்கள் மாய திறன்களையும் கொண்டுள்ளனர். அவர்களில் ஒரு விஷயம் மிகவும் நல்லது, அவர்கள் மிகவும் கடினமான பணிகளை மிக எளிதாக முடிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள். டிசம்பர் மாத ராசிபலன் 2023 இன் படி, இந்த மாதம் உங்கள் தொழில், நிதி வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை காணலாம். தொழிலை பொறுத்தவரை, சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் குரு பெயர்ச்சிப்பதால், இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் பல சவால்கள் இருப்பதால், நீங்கள் வேலையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம் அல்லது நல்ல வாய்ப்புகளை தேடத் தொடங்கலாம். மறுபுறம் 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8வது வீட்டில் இருக்கிறார். இது உங்களுக்கு வேலை அழுத்தத்தை அதிகரிக்கும். சனி பகவானின் இந்த நிலை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது தவிர 7ஆம் வீடு கூட்டாளியின் வீடாக இருப்பதால் உறவுகளில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வணிகத்தை கூட்டாக நடத்தினால் அதுவும் பாதிக்கப்படும். இந்த மாதம் 4ஆம் வீட்டில் கேது பகவான் பெயர்ச்சியால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். ரியல் எஸ்டேட் தொடர்பாக உங்கள் குடும்பத்தில் பிளவு ஏற்படலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் உங்களின் 4ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் மற்றும் காதல் வாழ்க்கை பாதிக்கப்படும். அதன் பிறகு 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 4ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இப்போது வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்மம் ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் மிக வேகமாக முடிவுகளை எடுப்பார்கள். அவர்கள் மிகவும் கொள்கை ரீதியானவர்கள் என்பதால் இந்த மக்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் சவால்களை மிகவும் விரும்புகிறார்கள், அதாவது இந்த மக்கள் தைரியமானவர்கள். இது தவிர சிம்ம ராசிக்காரர்கள் அணுகுமுறையில் தெளிவாக இருக்கிறார்கள். டிசம்பர் மாத ராசிபலன் 2023 இன் படி 6ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளின் அதிபதியான சனி 7வது வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. குரு பகவான் 9ஆம் வீட்டில் 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். ராகுகேது 2வது மற்றும் 8வது வீட்டில் உள்ளனர். குருவின் நிலை இந்த மாதம் சாதகமாக இருக்கும், ஆனால் 7வது வீட்டில் சனி பகவான் மற்றும் முதல் வீட்டில் அதன் அம்சம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். குடும்ப பிரச்சனைகளால் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சனியின் நிலையும் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில்
நீங்கள் சில பாதகமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் குரு பகவானின் அருளால் உங்கள் நிதி வாழ்க்கை சாதகமாக இருக்கும். மேலும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் சுப பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இது தவிர உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் வீட்டில் சனி பகவானும் 8ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருப்பதால் உறவில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி. கன்னி ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கூர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பார்கள். அவர்களின் கவனிப்பு திறன் மற்றும் தர்க்க சக்தி மிகவும் நன்றாக உள்ளது. வியாபாரத்தில் இவர்களின் செயல்திறன் சிறப்பாக உள்ளது. இவர்கள் பல பணி செய்து ஒவ்வொரு பணியையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள். டிசம்பர் மாத ராசிபலன் 2023 இன்படி குரு பகவான் 8வது வீட்டில் அமைந்திருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும். 5ஆம் மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியாக சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். யாருடைய செல்வாக்கின் கீழ் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் வெற்றியைப் பெறுவீர்கள். ராகுகேது முதல் மற்றும் 7வது வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம். குருவின் சாதகமற்ற நிலை காரணமாக உங்கள் நிதி வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் இவற்றின் காரணமாக நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். இதனுடன் பரம்பரை மூலம் பொருளாதார பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.